அன்பார்ந்தவர்களே, தவம் என்பது உள்ளார்ந்த ஒரு செயலாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை திருத்தி அமைக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால், வெளிப்பட நாம் செய்கின்ற பல்வேறு செயல்கள், தவச் செயல்கள் பயனற்றவை என்பதை வீரமாமுனிவர் இன்று நமக்கு உணர்த்துகின்றார். மிக அருமையான ஒரு செயல் மூலமாக நாம் இதை அறிகின்றோம். அது என்ன என்று பார்க்கும் பொழுது, கோலமே வீணடா, குளித்தல் வீணடா, சூலமே வீணடா, துறவு வீணடா, காலமே மந்திரம் கதைத்தல் வீணடா, சீலமே கெட நசை செகுத்தியலால் என்பார். சித்திரக்கூட படலத்திலே இந்த செயலை தருகின்றார். பலர் சமயங்கள் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் இந்த சிந்தனையிலே எல்லாரும் ஒன்றுபட்டிருப்பதை பார்க்கின்றோம். பிறர் அன்பு எப்படி மிக முக்கியமானதோ அதே போன்று துறவு என்பதிலே வெளிப்படை நாம் செய்கின்ற செயல்கள் அல்ல, மனசு, உள்ளம் அது சீராக இருக்க வேண்டும் என்பதை இந்த அருமையான செய்யுளிலே சொல்லுகிறார். ஒழுக்கம் கடுமாறு உள்ளத்திலே எழும் ஆசையை அழித்தல் இல்லையேல் தவங்கருதிய கோலமும் வீண், குளித்தலும் வீண், சூலம் ஏந்தலும் வீண், துறவு போணுதலும் வீண், காலமே எழுந்து மந்திரம் ஊதலும் வீண், எல்லாமே வீண் என்பர். ஒழுக்கத்தை கெடுக்கும் ஆசையை விட வேண்டும். அதுதான் தலையாயது. ஆசையை விட வேண்டும். ஆசையின் வழியாக ஒழுக்கம் கெட்டுப்போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆக ஒழுக்கத்தை கெடுக்கும் ஆசையை விட வேண்டும். அது இல்லை என்றால் தவ வேடம் வீண், நீராடல் வீண், சிலுவை ஏந்துதல் வீண், துறவும் வீண், கற்களில் எழுந்து ஜெபித்தல் வீண், எல்லாம் வீண் என்பர் அறவோர். கோலமே வீணடா, குளித்தல் வீணடா, கோலமே வீணடா, குளித்தல் வீணடா, சூலமே வீணடா, துறவு வீணடா, சூலமே வீணடா, துறவு வீணடா, காலமே மந்திரம் கதைத்தல் வீணடா, சீலமே கெட நசை செகுத்தலால் என்பார். காலமே மந்திரம் கதைத்தல் வீணடா, சீலமே கெட நசை செகுத்தலால் என்பார். இது மிக முக்கியமான ஒன்று. தவம் என்பது நம்மை திருத்தி அமைக்க வேண்டும், நம்மை சான்றோர்கள் ஆக்க வேண்டும், அறவோர் ஆக்க வேண்டும். அதை இல்லை என்றால் நாம் ஆசைகளினால் கட்டுப்பட்டு பலவிதமான தீய செயல்களை செய்ய நாம் உடன்பட்டு விடுவோம். ஆகவே அந்த கட்டுப்பாடு இல்லாமல் வெறுமனே ஒரு சில செயல்களை தவச் செயல்கள் என்று எண்ணிக்கொண்டு, புண்ணிய செயல்கள் என்று எண்ணிக்கொண்டு செய்வதிலே பயனில்லை என்பதை தெளிவாக இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு உணர்த்துகிறார். உணர்ந்து கொள்வோம்.